ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. கமெண்ட்ஸ்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓரலாக போடுற அந்த கட்டிங்கில் மெஷர்மெண்ட்ஸு, வாய்ஸு இதெல்லாமே நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஒரு கட்டிங் அப்படிங்கும்போது என்னுடைய கட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக்ஸிமம் போடுற எல்லா கட்டிங்குமே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன அப்லோட் புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது மற்றபடி நார்மலாக போடுற கட்டிங் எல்லாமே என்னோட வீடியோஸில் நிறையா இருக்குது. திரும்ப திரும்ப அதையே நம்ம சொல்லும்போது ஒரு சிலருக்கு அது வந்து ரிப்பீட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சின்ன 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 சேஞ்சஸ் நான் பண்ணும்போது உங்களுக்கு அதை பார்த்தாவே தெரியும் அப்படிங்கிறது. ஏன்னா அது பேசிக்காக எல்லாருமே ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய கட்டிங் நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன், நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அதனால் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் கூட அந்த சேனலில் அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நான் எப்படி மார்க் பண்ணுறேன், எப்படி அதை வந்து நான் வந்து கட் பண்ணுறேன், எந்தெந்த இடத்துல என்னென்ன கால்குலேஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதில் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அதிகமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு கால்குலேஷன் பாடி மெஷர்மெண்ட் எல்லாமே எடுக்கிறோம். அதாவது செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் ரவுண்டு, பிளவுஸினுடைய லென்த்து, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஸ்லீவ் லென்த்து, ஆர்ம் ஹோலு, இது எல்லாமே நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து புதுசாக என்ன சொல்ல வரேன், என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு க்ளோஸ் நெக் பிளவுஸ் தான் இப்போ நிறைய பேர் வேர் பண்ணுறாங்க. அதாவது பின்னாடி வந்து போட் நெக் ஷேப்பாகவும், முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக வேணும் அப்படிங்கிறாங்க. நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து பேக் வந்து க்ளோஸாக வச்சுட்டு போட் நெக் மாதிரி வச்சுட்டு தின் ஷோல்டராக இருக்கும். அப்போ ஃப்ரண்ட்டில் நீங்கள் ரொம்ப டீப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப்பெல்லாம் மேலே வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு அது போட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இந்த அக்ராஸ் பேக்கு, அக்ராஸ் ஃப்ரண்ட்டு அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த காலர் டைப்பாக வர்றதுக்கு எல்லாமே உள்கை வந்து ரொம்ப டீப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அக்ராஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம். அதே மாதிரி அக்ராஸ் பேக் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம். இது எந்த இடத்துல எடுப்போம் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்ம் ஹோல் அப்படின்றது அந்த டீப் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல, இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு எடுப்போம். அப்போ நம்மளுடைய பிளவுஸினுடைய அந்த உள்கை எது வரைக்கும் எங்க இருக்கோ அங்க இருந்து இங்க ரைட் டு லெஃப்ட் நம்ம எப்படி ஷோல்டர் அளவு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் எடுப்போம். சேம் அதுக்கே பேக் சைட்ல அதே மாதிரி எடுப்போம். அப்போ அதை வந்து நம்ம ஒரு மிட் பாயிண்டா வச்சுட்டு ஒரு லைன் போட்டு நம்ம க்ளோஸா கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து எந்த அளவுக்கு ஓப்பனா இல்லாம, அதாவது நமக்கு ரொம்ப ஓப்பன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு கான்சியஸ் நமக்கு கிடைக்கும். எப்படி அப்படின்னா, நம்ம இப்போ வந்து போட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். பின்னாடி வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு வச்சுட்டோம். நெக்கினுடைய வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 4, 4.5 வச்சுட்டோம். ஷோல்டர் வந்து தின் ஷோல்டர் தான், ஒரு 2, 2.25 வர்ற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்ல நம்ம பாக்ஸ் போடும்போது அது ஸ்கொயராக வராது, ஒரு செவ்வகமாக வர மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படி வரும்போது நமக்கு பேக் பார்த்தீங்கன்னா ப்ராடான பாடியும், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மியான அளவுமா தான் இருக்கும். அப்போது நீங்கள் அந்த நெக் இதில் இருந்து அக்ராஸ் ஃப்ரண்ட்டில் ஒரு அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 12 இன்ச் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒன் சைடாக நம்ம வைக்கும்போது 6.5 இன்ச் வரும். அந்த 6.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு அந்த பக்கம் நீங்கள் உள்கை வெட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ப்ராடாக போயிடாது. இந்த ஸ்கின் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அந்த அளவுகள் தெரியாதவங்க தான் நம்ம என்ன பண்ணுறோம், டீப்பாக வெட்டி ரொம்ப கப் ஷேப்பெல்லாம் மேலே வர மாதிரி வந்து அந்த ப்ளவுஸை வந்து போட முடியாத மாதிரி ஆயிடுது. அதனால் நீங்கள் அக்ராஸ் ஃப்ரண்ட்டு, அக்ராஸ் பேக் அப்படிங்கிற 2 மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம, ஏன்னா மேக்ஸிமம் நார்மலான ப்ளவுஸுக்கு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு இப்போ எப்படி நம்ம வந்து கப் ஷேப்புக்கு ஒரு ஹைட் வைக்கிறோம், அதே மாதிரி டிஸ்டன்ஸுக்கு கப்புன்னு ஃப்ரண்ட்னோட கப் ஷேப்புக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வைக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் இப்போ எடுக்கும்போது நீங்கள் அக்ராஸ் ஃப்ரண்ட்டு, அக்ராஸ் பேக்குங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு கட்டிங். ஏன்னா ரொம்ப ஒரு ஷேப்பெல்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஜுவல் நெக்கில் ஜுவல் நெக் வந்து நெக்கு ஒட்டி வரும். அதே ஷேப்ல இருந்து இப்படி வந்து வி மாதிரி வர்றது, ஸ்கொயர் மாதிரி வர்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய
மாடல் வருது. அதே மாதிரி நெட் அட்டாச் பண்றது இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அக்ராஸ் ஃப்ரண்ட் நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய அளவுக்கு 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் சீம் அலவன்ஸ் விடுவோம். அதை விட்டு ஒரு 6 இன்ச்சு வருதுன்னா 6.5 இன்ச்சு வச்சு அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் போட்டு நம்ம வெட்டிட்டோம். ஏன்னா நார்மலா நம்ம வந்து ஆம்ஹோல் லென்த்தை 2ஆ பிரிச்சு அதுல இருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி தான் நம்ம வந்து இல்லாட்டினா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் ஆம்ஹோல் ஃப்ரண்ட் டீப் வெட்டுவோம். அப்போ அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே வரும். அப்போ அக்ராஸ் ஃப்ரண்ட்டை வச்சு நீங்க ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆம்ஹோல் டீப் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நெக் ரொம்ப ஓப்பன் ஆகிற ஒரு ப்ராப்ளம் வந்து வராது. அது வந்து பேக்குக்கு தேவையா அப்படின்னா பேக்குக்கு வந்து நம்ம ஸ்லிம்மா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். ப்ராடா இருக்கவங்களுக்கு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி இழுத்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதனால மேக்சிமம் வந்து பேக் வந்து ஏதாவது ரொம்ப தேவையான இடத்துல மட்டும் நம்ம யூஸ் பண்ணா போதும். இந்த அக்ராஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது நீங்க ஆம்ஹோல் டு ஆம்ஹோல் எப்படி இங்க ஷோல்டர் டு ஷோல்டர் எடுக்கிற மாதிரி ஆம்ஹோல் டு ஆம்ஹோல் இந்த சைடு வச்சு டேப் வச்சு மெஷர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸினுடைய முன்னாடி வந்து எந்த அளவுக்கு நமக்கு டீப் வெட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு தெரியும். அதனால அதை வந்து யூஸ் பண்ணுங்க. ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற விஷயம்தான். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. எங்கிட்ட பர்சனலா கேட்ட நிறைய பேர் இந்த மாதிரி நெக் ஓப்பன் ஆயிருது, ரொம்ப ப்ராட் ஆயிருது, நான் வைக்கிற அளவு சரியா வரல அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நெக் ஓப்பன் ஆகிற ப்ராப்ளம் வராது, நீட்டா இருக்கும். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.